ஸ்பாட்லைன்ல நான் உங்க கணேஷ். டெல் மீ வாட் கேன் ஐ டூ ஃபார் யூ? ஹலோ, என்னால வழித்துணையவ கேட்காம தூங்க முடியல. சாங் முடிஞ்சதும் என் தூக்கமும் போயிடுது. எனக்குனே இப்போ எதுக்கு நீ ஃபீல் பண்ற? நீங்க நல்ல எஃபர்ட் போட்டு படிச்சு ஃபெயில் ஆனா பரவாயில்ல. நீங்க தான் படிக்கவே இல்லையே, அப்புறம் எதுக்கு ஃபீல் பண்ற? அதெல்லாம் ஒன்றும் யோசிக்கல. நீ ஃப்ரீயாக விடு, பார்த்துக்கலாம். இது ஒன்று சொல்லிடுவல்ல எப்பவுமே. சரி, என் பஸ் வருது, நான் கிளம்புறேன். நானும் உன் கூட வரட்டா? எதுக்கு? ஏதாவது காரணம் இருக்கா? இல்லைல்ல, அப்புறம் என்ன, போயிட்டு மெசேஜ் பண்ணு. அனு, உன் கூட வர்றதுக்கு இந்த ரிசல்ட் போதுமான்னு பாரு. உன்னை லவ் பண்ணுறேன். அப்போ இவ்வளோ நேரம் ரிசல்ட் பற்றி யோசிக்கலையா? இல்லை, என்னடா சொல்ற? அவ எதுவும் பேசவே இல்லையா? ஆமாடா மச்சான், 2 மணி நேரமாக அமைதியாகவே இருக்கிறா. இப்போ நான் என்னடா பண்ணுறது? மச்சான், எனக்கு தெரிஞ்சு நீ அவசரப்பட்டன்னு நினைக்கிறேன்டா. எனக்கு என்னமோ நீ அவளை பார்க்குற மாதிரி அவனை பார்க்கலன்னு தோணுது. நீ என்ன யோசிக்கிறேன்னு தெரியுது. எங்கே இவனை லவ் பண்ணலன்னு சொன்னால் ஹர்ட் ஆயிடுவானோன்னு பயப்படுறேன். கரெக்டா? அவ்வளோலாம் யோசிக்காதப்பா. இதெல்லாம் எனக்கு ஒரு மேட்ரே இல்லை. நான் இதுலலாம் இருந்து ஈஸியாக வெளியே வந்துடுவேன். எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்ண. இங்கே நடந்ததெல்லாம் மறந்துடலாம், அப்படியே விட்டுறலாம். ஓகேவா? நீ ஃப்ரீயாக விடு, பார்த்துக்கலாம். சாரி. எதுக்கு? உங்ககிட்ட லவ் சொல்ல இவ்வளோ நேரம் யோசிச்சதுக்கு. ஏய், அப்போ உனக்கு ஓகேவா? ஆ, அதெல்லாம் ஓகே தான். அப்போ ஜூஸ் வாங்கி கொடு. எதுக்கு? ட்ரீட்டு. ட்ரீட்டு நாக்கு எடுக்கணும். வந்து தொலை. ஒழுங்கா அரியர்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணி வேலை வாங்குற வழியை பாரு. வீட்டில் ஒருத்தர் வேலைக்கு போன பார்த்தாது. ஓ, அப்போ நீ என்ன பண்ணுற? அந்த வேலைக்கு போகிற ஒருத்தரை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோ. சும்மா சொன்னேன்டி. அடுத்த செம்லேயே எல்லா அரியரையும் கிளியர் பண்ணிடுறேன்.